லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் 6 பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்து ரெட் சிந்தி மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க இந்த மாட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து மாடு, நல்ல பின்கணத்துலையும் நெஞ்சு கணத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு மொட்டை மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். ரேப்பல் போட்டிருக்கு. 2ஆம் ஈத்து மாடு, நல்ல காம்போலமும் இருக்குது, மடிவளமும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. தலையீத்துக்கே வந்து பார்த்தோன்னா 13 to 14 லிட்டர் கறவை கொடுத்ததாகவும், இந்த 2ஆம் ஈத்துக்கும் அதே அளவு கறவை திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தாராளமாக நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். 14 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனை சொல்லியிருக்காங்க. பொதுவாக ரெட்டின் சிந்தி மாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னாலே பாலில் வந்து ஃபேட்டஸ்என்எஃப் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஜெர்சி மாட்டுக்கிட்டையும் சரி, ஹெச்எஃப் மாட்டுக்கிட்டையும் சரி, அந்த அளவுக்கு பாலில் ஃபேட்டஸ்என்எஃப் கண்டென்ட் இருக்காது. அதனால் ஜெர்சி மாடுகளோட பாலும் ஹெச்எஃப் மாடுகளோட பாலும் ரேட் வந்து கம்மியாக விழும். இந்த வகையான மாட்டுக்கிட்ட வந்து பார்த்தோன்னா பால் வந்து ரேட்டு நல்லா விழும். ஒரு 40 ரூபாய் வரைக்குமே பால் ரேட் வந்து எடுத்து கொடுத்துரும். ஒரு 15 லிட்டரு 14 லிட்டரு பால் இந்த மாடு எடுத்து கொடுத்துச்சு அப்படின்ற பட்சத்தில் கூட ஒரு 14 லிட்டரு கேரண்டி சொல்கிறாங்க. ஒரு 14 லிட்டரு எடுத்து கொடுத்துச்சு அப்படின்னா கூட ஒரு ஹெச்எஃப் மாடோ ஜெர்சி மாடோ ஒரு 17 லிட்டர் கறக்கிற வரைக்குமே ரேட்டை வந்து ஈக்குவலாக எடுத்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. மாடு வந்து போன கண்ணுக்கு பெண்கள் கறந்த மாடு தான். காம்பு வந்து பார்த்தோம்னா நல்லா பொசபசன் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும், ஒரு ரெட்டின் சிந்தி மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. 6 பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு இளம் மாடு தான். ஆல் ஓவர் த தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாள் டைம் இருக்குது. நல்ல காம்பு வளமான மாடு, நீட்டமான காம்பு வளம் இருக்குது. இன்னும் நல்லா மடி எடுத்து தான் மாடு வந்து கன்று போடும். 14 லிட்டர் பால் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. ரெகுலராக குவாலிட்டியான மாட்டோட பதிவை பார்க்கணும் அப்படின்னா நம்ம லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான மாடுகளை நம்ம சேனலில் வந்து கொடுக்கலாம். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவு